ஹாய் ஹலோ பஸ் வெல்கம் பேக் டு சேனல் நூயி. ஸோ நீங்கள் நம்ம மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா டேட் 10 எங்கே இருக்கோன்னா தாப்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து டென்ட்டு போட்டு தங்கியிருக்கேன். நேற்றுக்கு நைட்டுக்கு தான் தங்கியிருந்தேன், முந்தானத்து நைட்டுக்கு தான் தங்கியிருந்தேன். நேற்று ஹரிகர் ஃபோர்ட் ஆக்சுவலாக பெரிய ட்ரக் போகிறதுக்காக வந்தப்போ இந்த ஆன் த வே ரூட்டில் வந்து ஒரு ½ ஹவர் முன்னாடி வந்து ஸ்டே பார்த்தப்போ ரொம்ப அவைலபிள் இல்லாமல் இருந்துச்சு. இது கொஞ்சம் வந்து சின்ன ஊர் தான், பட் கேட்டு பெர்மிஷன் வாங்கி தங்குறதால பழைய வீடியோ சொல்லி போகிறானு. ஸோ எகைன் ஹரிகர் ஃபோர்ட் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு டென்ட்டை வந்து அப்படியே கழட்டாமல் வச்சுட்டு போகிறது, திரும்ப அப்படி ஸ்டே பண்ணிடுச்சு. இப்போ காலையில் வந்து ஒரு 7:30 மணி ஆகுது. இனி எல்லாம் பேக் பண்ணி பைக்கில் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்து போக வேண்டியதான். ஸோ என்னென்னா ஃபுல்லாக ட்ரக்கு வாட்டர்ஃபாலு ஃபோர்ட்னு போய் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா செம வலி. இந்த பேண்டு சப்போர்ட்டில் தான் ஏதோ வந்து ஓடிட்டுருக்கு அந்த மாதிரி இருக்குது. போதாக நம்ம 2 கைக்கு டேமேஜ். அது நான் பார்த்தா பாடி ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கிறதால கொஞ்சம் ட்ரக்கெல்லாம் கம்மி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு கேப் உள்ள அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ட்ரக் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு சந்தன் வேலி அப்படின்றது கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான். அந்த பிளேஸ் வந்து போகிற இன்னையான பிளான் ஆக்சுவலாக. அதை வந்து கொஞ்சமாக வந்து கேன்சல் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒரு 2-3 வாட்டர் ஃபால் பார்த்துருக்கேன், அதாவது நடக்காமல் ஆண்ட வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி ரொம்ப டயர்டாக அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதான் பிளான் வச்சுருக்கேன். சந்தன் வேலி போவேன், அங்கே போயிட்டு பக்கம் தான் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நடக்க ட்ரை பண்ணுவேன். இல்லைனா வந்து அப்படி வெளியே இருந்து சந்தன் வேலி பார்த்துட்டு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே அடுத்து போயிடுவேன். நிறைய ஆக்சுவலாக நான் வந்து ட்ரக்கு நிறைய பிளான் போட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கேன்சல் பண்ண வேண்டி இருக்குது. மெயினான பிளேஸே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரே ட்ரிப்பில் அவ்வளோ ட்ரக்கை வந்து நான் கவர் பண்ண முடியாது. அதனால் என்னென்ன பிளேஸ் போகிறேன்னு எனக்கே தெரிலங்க. இன்றைக்கி வந்து ஒரு சில பிளேஸ் மைண்டில் வச்சுருக்கிறது வந்துட்டு ரொம்ப ட்ரக் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணணும். ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ட்ரக் இருக்குது, அதுக்காக தான். ஓகே, இதில் டென்னில் பேக் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். தலைவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிட்டு வந்தாச்சு, கிளம்புற அப்படின்னு. டிஃபன் சாப்பிட்டு போங்க, டீ குடிச்சு போங்க, நாங்கள் போதும் தெய்வமே நீங்கள் பண்ணது நிறைய குட்டின்ட்டு. இதுக்கான பவர் பேங்க் சார்ஜ் போட்டு நைட்டு அதையும் எடுத்துகிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. போயிட்டு வந்து பார்க்குற கேப்பில் பார்த்தீங்கன்னா என் வீடு வந்துட்டு முகாமாக மாறிடுச்சுங்க. டென்ட்டெல்லாம் நல்ல வேலை சீக்கிரம் பேக் பண்ணிட்டேன். ரொம்ப டிலே பண்ணல, பார்த்து 11 மணி ஒரு 9:30 மணி ஆச்சுது. கரெக்டாக பேக் பண்ணி எல்லாம் நான் வண்டியில் கட்டிட்டு போயிட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ளாடி கவர் போட்டு ஹியரிங் எய்டு வந்துட்டு முகாம் மாதிரி போட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது 2 நாளுங்க ஸ்டே பண்ண இடம் சூப்பர் இடங்க ஆக்சுவலாக. எந்த தொல்லையும் இல்லை. சுற்றி வந்து வீடு வந்து இருக்குது, பாதுகாப்புக்கு சேஃபாக இருந்துச்சு. சின்ன ஊராக இருந்தாலும் சேஃபாக ஸ்டே பண்ணது. அதனால் மண்டே ஸ்கூலுக்கு யாரும் படிக்க வந்த மாதிரியும் தெரில, இன்னும் தெரில. நம்ம வண்டி எடுத்து கிளம்பலாம். போகாத சந்தன் வேலிக்கு ஒரு மேப் போட்டிருக்கேன் நான். எவ்வளோ தூக்கிட்டு இருக்குது, ஏதோ சம்பவம் தப்பாக இருக்கு. போகாத சந்தன் வேலிக்கு மேப் போட்டிருக்கேங்க. என்னென்னா 80 கிலோமீட்டர் 2 ஹவர் 18 மினிட் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.25 ஹவர் வந்து ஒரே ரோடு தான். அதுக்கு அடுத்து சந்தன் வேலி ரைட்டு எடுத்து போகணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக அந்த 2 ஃபால்ஸை பார்த்துட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போயிடலாமான்னு யோசிக்கணும். சொன்னல, ஆனால் ரொம்ப கண்டினியூஸாக டெய்லி, ஏன்னா ஒரு நாள் கேப் விட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு நாள் ட்ரெக்கிங் பண்ணுறோம், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நார்மலாக ஏதாச்சும் ரோட்டில் இருந்து பார்க்குறது, இல்லை பைக் ரைடு பண்ணிட்டு அப்படி இருந்தால் அந்த தெரியாது. பட் என்னென்னா எனக்கு பிளானே அப்படி தான் இருக்குது. ஏன்னா இங்கே நான் ட்ரெக்கிங் பண்ணுறேன்னா அடுத்து 2 ஹவர் கழிச்சு போகிற பிளேஸ்லேயும் ட்ரெக்கிங் தான் இருக்கிற தவிர வந்து வேறு சும்மா பார்க்குற மாதிரி பிளேஸே இல்லை. ½ ஹவர் போகிற வச்சு தான் எதானாலுமே அந்த ட்ரெக்கிங் தான் இருக்குது மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து நம்ம கண்டினியூஸாக ட்ரெக் பண்ணி பாடி ரொம்ப டயர்டாகிடுச்சு. இன்னும் ஒரு இன்னையோட சேர்த்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 7 நாள் இருக்குது இன்னையோட சேர்த்து. அதனால் மிச்சம் 7 நாள் ஃபுல் டே ட்ரெக்கிங் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு கேப் விட்டு தான் பண்ணி ஆகணும். அதனால் ஏதாச்சும் ஒரு ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும், வேறு கிடையாது. இன்னும் வந்து 2 மெயின் ஸ்பாட்டு கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டம்னாலும் போயே ஆகணும்ட்டுனா மெயின் ஸ்பாட் அது போகணும் அப்படின்னு மைண்டில் இருக்குது. அது போயே ஆகணும். இந்த சந்தன் வேலையை வந்துட்டு பார்த்தா வந்துட்டு போகணுமா வேண்டாமா அப்படின்ற ரமேஷ் அவ்வளோதான். ஸோ அப்படியே போயிட்டு அது மாதிரி இந்த ரோடு தாங்க. நான் நேற்று முந்தானத்து நைட்டு வரும்போது விட்டு வந்த ரோடு, அதாவது ஒன்றுமே தெரில, ஃபுல் குப்புருட்டுங்க. ஒரு 1.5 ஹவர் மெயின் ஹைவே இருந்து உள்ள எடுக்கும்போது யோசிச்சேன் ஹைவேல அங்கேயே ஸ்டே பண்ணிடலாமா அப்படின்ட்டு. பட் ஸ்டில் வந்து 7 மணிக்கு நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்து இங்கே ஹரிகர் ஃபோர்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து நம்ம அங்கே ஸ்டே பண்ணால் 1.5 ஹவர் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து 7 மணியில் நம்ம போயிட மாட்டோம் தெரியும். அதனால தான் சரி என்ன ஆனால் ஆகட்டும் வந்தது. ஆனால் அந்த 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் குப்பு இருட்டில் இப்போ பார்க்கும்போது ஓகே நார்மலோட தான் இருக்குது அப்படின்னு தோணுது. பட் அன்னைக்கு நைட் அப்படி இல்லைங்க, இவ்வளோ மாடுறது. அன்னைக்கு நைட் அப்படி இல்லை, ஃபுல்லாக வந்து அவ்வளோ குப்பு இருட்டாக இருந்துச்சு. இதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு 20-25 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடு லைட் எரியும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பயம் என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, வண்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுத்துச்சுன்னா ஹெல்ப்புக்கு ஒரு நாதி கிடையாது அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அவ்வளோதான். போகும்போது வால் வச்சு அடிச்சுட்டு போகுதுண்ணே. இப்போ ரிட்டர்ன் போயிட்டு அதே ரூட்டு தான் இறங்க போகிறோம். இறங்கிட்டு அந்த ஹைவேலேருந்து டவுன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மகாராஷ்டிரா டாப்லேருந்து டவுன் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா என்னோடய பிளான் எப்பவுமே ரவுண்ட் ட்ரிப்பாக இருக்கும்ல. ஸோ இந்த ரவுண்ட் ட்ரிப் இப்படியே போயிட்டு இந்த டாப் ரீச் பண்ணிட்டேன். டாப்னா மீன்ஸ் என்னோட ரவுண்ட் சர்க்கிளில் அடுத்து இப்போ வந்து அப்படியே டவுன் திரும்ப அடுத்த பக்கமாக அப்படியே இறங்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட இந்த மகாராஷ்டிரா ட்ரிப்பில் வந்துட்டு மெயின் பிளேஸான மும்பை பூனேலாம் போடவே இல்லை.
ஏன்னா அது எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஒன்றும் முடியலையா, இன்னொரு 10 வருஷம் கழித்து பைக் ஓட்ட முடியாத லெவலில் இருந்தால் கூட ஃப்ளைட்டு பிடிச்சாச்சு போய் மும்பை போகிறேன்றது பார்த்துக்கலாம். மெயின் சிட்டின்றது இந்த மாதிரி இன்டீரியரு ட்ரெக்கிங் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் பண்ணது லேட்டுங்க. என் வயசுக்கு பார்த்தோன்னா இதுவே லேட்டு. இந்த ட்ரெக்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கணும் பார்த்தேன். ஏன்னா அந்த மாதிரி வர பசங்க அப்படிலாம் பார்த்தா அந்த டக்குன்னு ஜம்புன்னு ஏறுறாங்க. நம்ம வயசு காலம் போகிற காலத்தில் ஏற முடிய மாட்டேங்குது. இப்போவே இன்னும் 2 வருஷம் கழிச்செல்லாம் அதெல்லாம் வந்து ஏறவே முடியாது. அதனால தான் என்ன சோதனை நடந்தாலும் இந்த மாதிரி சைடு ஏறி ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தா ட்ரை பண்ணது. இதுக்கு மேலெலாம் ஏற போனால் நம்ம ட்ரெக்கிங் பண்ண முடியும். நார்மலாக இப்போ பிளேஸ் போய் பார்க்குறோம், அதெல்லாம் வந்து போய் பார்க்கலாம். இப்படி வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிறது இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ஒரு சில ஏஜில் தான் பண்ண முடியும். அதனால தான் மும்பை சிட்டி, புனே இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு இந்த பிளானில் எதுவுமே ஆட் பண்ணல. போட்டிருப்பேன் இன்றைக்கி. அதாவது சூப்பரான ஒரு லேக் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணியிருக்கின்றது. மேப்பில் பாருங்களேன், ஒரு கடல் நடுவில் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ப்ளூவாக இருக்குல்ல. பெரிய லேக்குங்க, சீரியஸ்லி ரொம்ப பெரிய லேக்கு. 2 பக்கமாக இருக்குது பாருங்க. அந்த பக்கத்தில் ஏதோ பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷனாக இல்லைன்னு தெரியல. ஏதோ எல்லோ கலராக பாக்ஸாக இருக்குது. இல்லை ரயில்வே ட்ராக்கா கரெக்டாக தெரியலங்க இதுன்ட்டு. இல்லைங்களா, நேற்று நைட்டு வரும்போது, முந்தின நைட்டு வரும்போது தாங்க 2 பக்கம் பிளாக், அதாவது நைட் ஆகும் பிளாக் கலர் கட்டல ஃபுல்லாக லேக்காக இருக்குது. நடுவில் ஆற்று ரோடு மேலே தண்ணி போகுதா இல்லை பிரிட்ஜ் இருக்கா ஒன்றுமே தெரியல. சுத்தம் அவ்வளோ குப்பை இருட்டுதுனால இப்போ தெரியுது இல்லை. நைட்டு வந்து எதுவுமே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்கும். அப்படியே ஒன்லி நம்ம லைட் வெளிச்சப்படும்போது ரோடு மட்டும் தெரியுங்க. அப்படியே வந்தேன் நான். பாருங்கள் இவ்வளோ லேக்குன்ட்டு செம பெருசு. இந்த ஊருக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் தண்ணி பஞ்சம் வராதுங்க. அவ்வளோ பெரிய லேக் இது. 2 தீவு மாதிரி இருக்குது. நான் ஸ்டாப் பண்ணி காமிச்சு தரேங்க. சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா, அங்கே ஒரு தீவு மாதிரி இருக்குது, அந்த பக்கம் தீவு மாதிரி இருக்குது. அதுவும் சென்டரில் வந்து ஒன்லி மரம் மட்டும் அப்படி இருக்குங்க. அப்படி ஒரு 10-20 மரம் மட்டும் அப்படியே தீவு மாதிரி இருக்குது. சூப்பராக. எங்க காலத்துக்கு மேலே ஏறி குதிக்க போகிறாங்களா, உட்கார போகிறாங்க. லாஸ்ட் 2 நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்து ஆவரேஜு. வெதரில் பார்த்தேன் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் பிரித்து எடுக்க போதுன்னு போட்டிருக்கான். இதுவரை இன்னும் வரல. அதுவும் 80% ரெயின் அப்படின்ட்டு. கடலாக மழை அடிக்குது சைடில். எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே கிராஸ் ஆச்சுது வந்து அப்படியே இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து மிட்டில் வந்து ஒரு கடை பார்த்து ஸ்டாப் பண்ணது டிஃபன் சாப்பிட்லான்ட்டு. வழக்கம் போல் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா வடாப்பாவு தான். வேறு வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த ஊர்லலாம் எதுவும் கிடைக்காது. மெயின் ஊரில் போனோன்னா நமக்கு வந்துட்டு கிடைக்குங்க. ஏதாச்சும் வந்துட்டு டிஃபன் ஐட்டம் நம்ம ஊர் மாதிரி இட்லி வடை அதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் மெயின் ஏரியா போனால் கிடைக்கும். மற்றபடி இன்டீரியரில் ஃபுல்லாகவே வடாப்பாவு மிசல் பாவு இதாங்க. ஓகே, மேப் போட்டாச்சு, சாப்பிட்டாச்சுங்களா. ரொம்ப கம்மி தாங்க வச்சு சாப்பிட்டது. 2 டீ குடிச்சது தனியும். 10 டீ எவ்வளோ கேட்டேன், 10 ரூபானாங்க. 10 ரூபா. இன்னொரு டீ குடிப்பேன், 2வது டீ வாங்கி அடிச்சிட்டேன். அப்புறமா வடப்பாவை சாப்பிட்டு மொத்தமே வந்துட்டு 80 ரூபா தான் ஆச்சு. நான் பாவெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டேன். பாவம்னா தெரியல, ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பன்னு 51 கிலோமீட்டர். ஸோ 20 மினிட்ஸை விட்டுடலாம். 1 ஹவர் வந்து அந்த சந்தன் வேலி போகிறதுக்கான ஜங்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மழை வந்து வரட்டா வேண்டாமான்னு பார்த்துட்ருக்கு. நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்குது. இந்த மழை வரதுக்கு முன்னாடியே வந்து போன பிறகுக்குள்ள அந்த மாதிரி ஒரு கூலிங் கிளைமேட் நல்லா இருக்குது. போகிற வரைக்கும் மழை வராமல் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ 2 நாளாக மழை இல்லாதப்போ தான் என்னோடய கையில் உள்ள அந்த எக்ஸாஸ்ட் சுட்ட காயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்குது. மழை இல்லாதனால. மழை வந்துச்சுன்னா மறுபடியும் ட்ரை ஆகாது. ஏன்னா ஃபுல்லாக லாஸ்ட்டு அது 1 வீக்காக மழையிலே ஓட்டி அந்த காயம் பெருசாச்சு தவிர வந்துட்டு குறையலை. க்ளவுஸ் போட முடியாது ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன்னா அது இன்னும் டச் ஆகிட்டு ரொம்ப பெயினாக இருந்தால் க்ளவுஸே போடலை. ஃபஸ்ட்டு நான் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கையிலே க்ளவுஸ் போட்டு விடலாம். ரைட்டில் மட்டும் க்ளவுஸ் போட்டிருந்தேன். இந்த சம்பவம் ஆனப்புறம் அதுவும் போடல. க்ளவுஸே சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கூட தான் இருக்குது. அப்படியே மழை வந்தாலும் ஒதுங்கிடலாம் தான் பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா 2 நாளாக நனையாமல் இருந்துட்டு மறுபடியும் அப்படி நனையணும்னு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. என்னென்னா 1 ஹவர் தானே ஸ்பாட்டு, கொஞ்சம் ஒதுங்கி நின்னோட போகலாம். கண்டினியூஸ் மழைனா நிற்க முடியாது. ஏதோ வந்து டக்குன்னு போகுது அப்படின்னா நின்ற வேண்டி தான். சார் ஃப்ரெண்டில் நல்லா பெய்யுது, பார்த்தாலே தெரியுது. ஒயிட்டாக இருக்குது. அப்படியே வந்து பெட்ரோல் வந்து ஃபுல் டேங்க் போட்டாச்சு. ஒரு 4 நாளுக்கு அப்புறம் என்ன தாங்க, 3 நாளுக்கு அப்புறம் தான் பெட்ரோல் போட்டுருக்கேன். 1550 பிடிச்சிது.
ஃபுல் டேங்க் தேவை கிடையாது இப்போதைக்கு, இருந்தாலும் போட்டு வச்சுலாம் போட்டேன்னா எங்கே இல்லை இருக்கும் பெட்ரோல் பங்கு, ஜஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான எக்ஸ்பென்ஸில் வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் 1050 ஸ்டார்ட் பண்ணிக்கணும். வந்துட்டு போகிறது சந்தன் வேலி, ஒரு 40 மினிட்ஸ் காட்டுச்சு, சம்திங் 23 கிலோமீட்டர் அங்கே போர்டு போட்டுறாங்க. ஸோ போகிறது ஒருத்தா இல்லைன்ட்டு எங்கள் ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நல்லா இருக்கும், ரொம்ப அப்பு கிடையாது டவுன் கிடையாது, ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். பட் ஆனால் மழை டைமில் வந்து உள்ளே போக முடியாது, தண்ணி ஃபுல்லாக ஃபில். அது எப்படின்னா வந்துட்டு நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்துருப்பேன் இல்லை, கேனான் 2 பக்கம் ஃபுல் பாறையாக இருக்கும், நடுவில் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். தண்ணி மழை நிறைய பெய்யும்போது தண்ணி ஃபில் ஆகிடுச்சுன்னா உள்ள வந்து நம்ம நடக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நடக்க முடியாது, வேணா கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் போய் எவ்வளோ தூரம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஸ்டே எல்லாம் வந்து இங்கே வந்து இப்போ இந்த டைமில் வந்து இருக்காது அப்படின்ட்டாங்க. சரி என்ன ஆப்ஷன் கேட்டப்போ வந்து இந்த ஹில்லோட இன்னொரு சைடு, ஆக்சுவலாக இங்கே மேலே ஏறுறமா 20 கிலோமீட்டர் தூரம் இன்னொரு சைடு இருக்குது, அந்த சைடில் பார்த்தா நல்ல நல்ல வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுங்கிற ஒரு பாயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதான் மேப்பில் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு அப்படி சந்தன் வேலி ஆப்ஷனாக வந்து வேறு இதோட இந்த ஹில்லோட பேக் சைடில் வந்து இன்னும் வேறு பிளேசஸ் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு டுவர்ட்ஸ் மூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போகிற பாயிண்ட் வந்துட்டு அம்ப்ரெல்லா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. அது வந்து அந்த பாயிண்ட்லேருந்து வரும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்துட்டு, 1 மினிட் 8 மீட்டர் கீழே தான். அது ஃப்ரெண்டில் பாருங்களேன் ஒரு டேம் இருக்குது, இதில் தான் கீழே இறங்கணும். இதெல்லாம் அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா ஃபால்ஸ் வந்துட்டு ரோட்லேயே சைட்லேயே பார்த்துட்டு போகிறது தான், அதனால் வந்து நமக்கு செட் ஆகும். நேற்று நடந்த எஃபெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட்டு மேலேயே பார்த்துட்டு போகிறது, பைக் பாயிண்ட் வரைக்கும் போகிறது தான் இன்றைக்கி செட் ஆகும் பிளானுக்கு. சந்தன் வேலி போகணுமா வேண்டாமா அரை மைண்டில் இருந்துச்சு, பட் மழை கொஞ்சம் வந்த உடனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, போகலான்னு தான் இருந்தேன். பட் என்னென்னா நான் போகலான்னு இருந்தால் கூட போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா மழை பெஞ்சுன்னா உள்ளே தண்ணி ஃபில் ஆயிரும், போக கஷ்டம், கொஞ்சம் தூரம் வேணால் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அந்த கொஞ்சம் தூரம் போகிறத மறுபடியும் ஹில் ஏறிட்டு திரும்ப வந்து வரவானா, சரி ஓகே நம்ம இன்னொரு வாட்டி மகாராஷ்டிரா வரும்போது சந்தன் வேலி அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டவுன் ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸில் வந்துட்டு நம்ம அம்ப்ரெல்லா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் வாட்டர் ஃபால்ஸே கண்ணில் படலையே, எங்கே தான் இருக்குது அப்படி. இங்கேருந்தே பார்க்கலாங்க, எங்கேருந்து ஜஸ்ட் வியூ பாயிண்ட். ஐயோ இன்னும் தண்ணி பாயுது, டேமில் உள்ள தண்ணிங்க அவ்வளோ இருக்குது. இங்கே தான் பாயிண்ட் காட்டுது, ஒரு கீழே நடந்து போகணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம பைக்கை அங்கே விட்டுட்டு நடக்கணும். அம்ப்ரெல்லான்னு நாங்கள் பார்த்தா என்ன மேட்டர்னா, பின்னாடி டேம் சொன்னல காமிச்சல, அந்த டேம்லேருந்து தான் வர தண்ணி. என்ன பாயிண்ட் இங்கே தான் காமிக்குது அம்ப்ரெல்லா ஃபால்ஸ்ன்றது. கேட்டப்போ அம்ப்ரெல்லா வாட்டர் ஃபால்ஸ் பந்தோ, ஏன் நாங்கள் வந்துன்னா மூடிட்டாங்க, அம்ப்ரெல்லா வாட்டர் ஃபால்ஸே மூடிட்டாங்கன்னா. அங்கேருந்து டேம்லேருந்து ஒரு தண்ணி தான் வந்து இங்கே ஃபால்ஸ்னு பேசிட்டாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக நல்லா தண்ணி ஃப்ளோ எல்லாம் க்ளோஸாக இருக்குது. இங்கேருந்து பார்த்துங்களா இது அது ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் தான் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்த ரூட் அந்த ரூட் தான் காமிச்சிருப்பேன் நான், அந்த டேமோட வியூ அது. ஸோ அவ்வளோதான், இந்த ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸாக இல்லை, சும்மா டம்மி ஃபால்ஸ் நினைக்கிறேன். நம்ம அடுத்த பாயிண்ட்டு போயிடலாம். நல்ல வேலை இதுக்கு ஏதோ 2 கிலோமீட்டர் நடந்து போயிருந்தாங்களா, மன உளைச்சல் ஆகிருக்கும். ஸோ அப்படியே இங்கேருந்து அடுத்து போய் பண்ணிடலாம். வாட்டர் ஃபால் வசுந்தரா வாட்டர் ஃபால்ஸை மேப் போட்டிருந்தாங்க. அதில் வந்தப்போ மேலே வந்து அப்படியே டேமோட டாப்புக்கு தான் ஏறி வந்துச்சு. இங்கே மேலே வந்து பார்த்தா செம்ம சர்ப்ரைஸாக இருக்குங்க. இது பாருங்களேன், அதாவது அவ்வளோ தண்ணி நம்பி அந்த டேம் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. இந்த மெட்டலில் எப்படி இவ்வளோ லோடு தாங்கி நிற்குதுன்றது ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுங்க. ஜஸ்ட் அந்த மெட்டல் ஷட்டர் மட்டும் தான் வந்து அப்படியே வந்து தடுத்து நிறுத்தி வச்சுருக்குது. அப்படியே கடல் மாதிரி அலை ஆடி அப்படி தெரிச்சிட்டு இருக்கு மேலே தண்ணி. இந்த ஒரு வியூ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதில் பைக்கை நிப்பாட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரெண்டில் வந்தாங்க. ஃப்ரெண்ட்லனா மீன்ஸ் இதில் தாங்க பக்கத்தில் பைக் நிப்பாட்டு அப்படி வந்து இந்த பக்கம் வந்தது. அந்த பக்கம் தான் ஷட்டர் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தா ஆக்சுவலாக அதுக்கு மேலே யார் நிறைய நின்னாங்க. இந்த தண்ணி வந்து முட்டியெல்லாம் இருக்குது, இந்த கீழே நிற்கிற தண்ணி. சரி தேவையெல்லாம் சூக்குள்ள ஒவ்வொரு தண்ணி போகும் வேணாம் அப்படின்ட்டு இங்கே நின்றுட்டேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு டேமு. அப்படி அலை வந்து கடலை விட ஜாஸ்தி அடிக்கிற மாதிரி அப்படி அடிக்குதுங்க. ரொம்ப பெருசு ஆக்சுவலாக, இங்கே ரொம்ப ப்ராடாக இருக்குது. அந்த பக்கம் வர ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கீழே வந்து இங்கே மேலே தான் போகிறோம். ரிட்டன் வந்து இதே ரூட் தான் ரிட்டன் போகிற மாதிரி இருக்கும் கலு அப்புறம் பிளேஸுக்கு. இந்த பிளேஸ் போகிறது செக் போஸ்ட்டு அண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பைக்குக்கு வந்துட்டு 25 ரூபா, ஒரு ஆளுக்கு வந்துட்டு 30 ரூபா. ஸோ 55 ரூபா பே பண்ணியாச்சு. பே பண்ணிட்டு இப்போ வந்து மேலே போகலாம். போயிட்டு இதே ரூட் ரிட்டன் வரணும். மேலே ஆக்சுவலி நிறைய ஃபால்ஸ் இருக்குங்க. தொட்டு நீங்கள் நடக்கணுமா தெரியல, ஒரே பாயிண்ட்லேயே
பக்கம் பார்த்தீங்கன்னா வசுந்தரா வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்குது. அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் என்ன ஃபால்ஸ் இருக்குன்றது. இந்த செக் போஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டருங்க மேலே அப்பு, திரும்ப 11 கிலோமீட்டர் டவுன் வரணும். 25 மினிட்ஸ் காட்டுது மேலே போகிறதுக்கு. ரோடு ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக இல்லை, அப்படியே குண்டு குழியமாக தான் இருக்குது. ஃபுல் ஸ்பீட்லலாம் போக முடியாது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்குதுங்க. அதில் வரவங்களுக்கு வந்து சார்ஜஸ்லாம் எதுவும் வாங்கலை. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு போகும்போது செக் போஸ்ட் க்ளோஸ் தான், சைடில் ஒரு கேப் தான் ஒருத்தர் ஏறி போனார். சரி ஓகே சும்மா போட்டுருக்காங்க அப்படின்னு நானும் ஏறினேன். பட் ஸ்டாப் பண்ணி இது பண்ணாங்க. ஏன்னா லோக்கல் பைக்ஸ் அவங்களுக்கு தெரியுங்கள, அவங்களுக்கு பைக்ஸ் அண்ட் கார்ஸ்க்கு வந்து பேமெண்ட் எதுவும் கிடையாது. லோக்கல் த சென்ஸ் வந்து இந்த ஏரியா மட்டும்தான். மகாராஷ்டிரா வண்டியாக இருந்தாலும் பேமெண்ட் வாங்குகிறாங்க. இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் வந்து பார்த்தா பேமெண்ட் கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட அடிக்கடி போயிட்டு வந்துடணும்ல. ஃப்ரெண்டில் குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹில்ஸோட ஸ்டார்டிங்கில் சொன்னால சந்தன் வேலி, அந்த வேலி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்காமா. ஆக்சுவலாக மகாராஷ்டிரா ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ்னு அவங்க தெரிஞ்ச ஒன்றே தான் மெயினாக ஃபேமஸாக பேசுகிறது. அதுவும் நம்ம போகிறோம், இன்னொரு 2 டேஸில் போயிடுவோம். ஸோ அதை விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மகாராஷ்டிரா இதே மாதிரி ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் 3 நாள் அங்கேயும் நிறைய பாயிண்டில் இருக்குது. அதில் ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது. அவர் வந்து ஃபோனில் வந்து வீடியோ காமிச்சு கொடுத்தாரு. பட் என்னென்னா வண்டி ஃபஸ்ட்டு போகும் அப்படின்னாங்க, பைக் போகும், நீ நின்று பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு சொன்னார், இல்லை தண்ணி ஜாஸ்தி இருக்குது, தண்ணி ஜாஸ்தியாக ரோடு சைடில் ஏதோ சொன்னாங்க. வந்துட்டு இல்லை வண்டி போகாது, பைக் போகாது அப்படின்ட்டாங்க. அதனால் 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் பாருங்க அப்படின்னாங்க. சரி வேணா விட்டேன். எப்படினாலும் ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வேறு பிளேஸில் பார்க்க தான் போகிறோம் 2 டேஸ் மெயினான வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இதுக்காக மறுபடியும் 1.5 கிலோமீட்டர் நடக்கணுமா இன்னைக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு விட்டுட்டேன். அம்மா பெரிய வெள்ளம் மொத்தம் விட்டுறேன். இன்னைக்கு காசு வாங்குறாங்க, அதை நான் எதுவும் குத்தம் சொல்லலை. ஏன்னா லோக்கல் ஊரில் இருக்கிறவங்க பார்த்தா அவங்க ரோடை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, டேமேஜ் ஆகும், பொல்யூட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதுக்காக அப்படின்னு காசு வாங்கினா வச்சுங்களேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் காசு வாங்கினாங்க. பட் அந்த வாங்குற காசு ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு பைக்கு வந்து பார்த்தா 55 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ காருக்கு கண்டிப்பாக வந்து 100 ரூபா இருக்கும், வேனுக்குன்னா ஜாஸ்தி இருக்கும். எவ்வளோ வாங்குறாங்கல்ல, எவ்வளோ பெரிய பழம் தோண்டி போட்டான்ட்டு. வாங்குற காசுக்கு வந்து ரோடாவது போடலாமே, ரொம்ப மோசமாக போட்டிருக்காங்க ரோடு. அப்புறம் எதுக்கு எவ்வளோ காசு தேவையில்லாமல் நார்மலாக ரோட்டில் ஓட்டுறதுக்கு காசு. செம்ம கடுப்பாகுது. வெறும் 4 கிலோமீட்டர் வந்ததுக்கே இப்போ இரிட்டேட் ஆகுது. என்ன மண்ணா கட்டிக்கிட்டா அந்த ரோட்டில் வந்தோம் அப்படின்ற மாதிரி. வந்ததுலே ஒஸ்ட் ரோடாக இருக்குது. சும்மா வந்தாலே காண்டாகுது. இதில் காசை வேறு வாங்கி இந்த ரோட்டில் விட்டுருக்கானுங்களே, என்ன இலவு வாங்கினாங்க அப்படின்னு தான் காண்டாகுது. சரி 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க. ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம நடந்தால் போகணும். கார் விட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா பைக் அதில் விட்டுட்டு பார்த்தோரமாக இங்கே ஒரு வழி இருக்குது, இப்படி நடந்து போக வேண்டியதான். உள்ளே 2 ஃபால்ஸ் இருக்குனாங்க, வசுந்தரா ஃபால்ஸ், இன்னொரு ஃபால்ஸு. ரெண்டுமே 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் அப்படின்னாங்க. ஓகே சந்தோஷம், நடந்து அப்படி போயிடலாம். ஏன்னா ஃபுல் ரைடிங் கேஸில் இருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ட்ரெக்கிங் நாங்கன்னா சொல்லி பிடிச்சிடும். வந்தால் ஒரு போர்டு கூட வைக்க மாட்டேன்றானுங்க. 2 ரோடாக பிரிஞ்சு அப்படின்ட்டு தேவையில்லாமல் ஒரு மேட்லாம் மேலே ஏறிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் கரெக்ட் ரூட் கிடச்சிது. இங்கே பிரிட்ஜ் இருக்கா, இப்படி தாண்டி போனால் தோ தெரியுது பாருங்க ஃபால்ஸு, அதாங்க வசுந்தரா ஃபால். பிரிட்ஜ் இந்த பக்கம் நடந்துட்டுங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டர் ஃபால் நேம் வந்து வசுந்தரா இல்லை, பிரிட்ஜில் வந்து லெஃப்டில் ஒன்று போச்சு, அங்கேயும் சவுண்டு கேட்டுது, அதுதான் வசுந்தரா வாட்டர் ஃபால்ஸ். இது பேர் என்னன்னு தெரிலங்க, ஒரு போர்டு வைக்க மாட்டேன்னாங்க. போயிட்டு பார்ப்போம். பரவாயில்ல, பக்கத்தில் வந்து நல்லதா கொஞ்சம் தூரத்து வழி போட்டுறாங்க அப்படியே. இங்கே பேர் போட்டுறாங்க பாருங்கடா, கொல் டேங் நேம் ஃபால். சீரியஸ்லி நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஃபால்ஸ் முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் பிரிட்ஜ் தாண்டி வந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10 மினிட்ஸ் நடந்து தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. அதாவது மினி தேவ்குண்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தேவ்குண்டு பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு 3 ஹவர் ட்ரெக் பண்ணி கஷ்டப்பட்டு போய் பார்க்குற ஃபால்ஸை மினி வெர்ஷனில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக்கப்புள்ள பார்க்கலாம். நல்லா இருக்குது. வசுந்தரா வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப ட்ரெக் பண்ண விருப்பம் இல்லாதவங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், லைட்டாக இந்த பக்கம் கொஞ்சமாக குளிக்கலாம், நல்லா ஃபால்ஸ் உள்ளேருந்து அப்படி வந்து வெளியே வந்தாச்சுங்க. ஒரு 15 மினிட்ஸ் தான்.
ரிட்டர்ன் வந்தப்புறம் பார்த்திங்கன்னா இது மேலே தான் ஒரு 100 மீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா என்ன ஃபால்ஸு, நானி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒன்று காமிச்சிது. அது வந்து ஜஸ்ட் ரோட்டில் தானே பார்க்குறதா, நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கலாம் தேவையில்லை அப்படின்னு நாங்கள் அந்த லாஸ்ட் ஒர்க் ஷாப்பில் சொன்னப்போ சரி ஜஸ்ட்டு மேலே போய் பார்க்கலாம் அப்படியே போட்லேயே பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறது தான். இன்னொன்று ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மணி 4:30 மணி ஆயிடுச்சு. ரிட்டன் ஆன் த வேல கழுவு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரந்தா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபால்ஸ் எதுவும் இதே மாதிரி கொஞ்சம் நடக்கிறது தான், 15 நிமிஷம் தான். பட் இங்கேயே லேட் ஆகிடுச்சு, இனி அதுக்கு போகணுமான்றது யோசனை இருக்குது. அதனால் அதை போக மாட்டேன். மோஸ்ட்லி டேரெக்டாக வந்து கழுவு போகிறதான் பிளான் பண்ணுவேன். கழுவு எப்படி நாளைக்கு தான் விசிட் பண்ணுறது, பட் அது நியர்பை ரீச் ஆகிடணும், அதுக்காக தான். ஏதோ ரோட்லதே பார்க்குறதுனாங்க, இங்கே மேப் வேறு நெட்வொர்க் இல்லாமல் லோட் ஆக மாட்டேங்குது. ரீச் ஆச்சு. இதுதான் அந்த நானி வாட்டர் ஃபால்ஸ் ரோட்லேருந்தே பார்க்குறது. பட் இல்லை நான் நடந்தே தான் பார்ப்பேன் அப்படின்னு உண்டுன்னா நீ ஏறி மேலே போகிறாங்க, அந்த மேலே ஆட்கள் நிற்கிறாங்கல்ல, ஸோ அங்கே வர போயிட்டு ஃபால்ஸ் பார்க்கலாம். ஆனால் ஃபால்ஸாக பார்த்து வர ஃபால்ஸே போர் அடிச்சிடும் போகிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இதுதான் ஃபால்ஸ், அப்படியே யூட்டர்ன் போட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஷேர் அடிக்குன்னு பார்க்குறேன், ஆகவே மாட்டேங்குதுங்க. இந்த ஃபார்ச்சுனர் நம்பர் பிளேட்டை பாருங்களேன், ஒரு சிங்கிள் டிஜிட் தெரியாது, எந்த ஸ்டேட்டு நம்பரு. நானும் இந்த மாதிரி ட்ரிப்பில் சகதி ஆயிரும், மெயினாக ஃப்ரண்ட்டு நம்பர் பிளேட் ஆயிரணும், அப்போ தான் ஸ்பீடு கேப்சர் பண்ணாலும் ஃபைன் விழாதுன்னு பார்க்குறேன். நடக்க மாட்டேங்குது, நானே வாரி தேய்ச்சா தான் உண்டு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பில் வேறு 2 வாட்டி வரும்போது ஸ்டார்டிங் ஹைவேலே வந்து பார்த்தா ஸ்பீடுக்கு நின்று பிடிச்சிட்டுனாங்க, ஃபைன் விழுந்தான்றது நீ செக் பண்ணால் தெரியும் ஆன்லைனில். ஓகே, அப்படியே ரிட்டர்ன் போட்டு நெட்வொர்க் வந்ததும் கழுவுக்கு மேப் போட்டு அப்படியே போக வேண்டியதான். கழுவு வந்து இங்கே 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிடச்சிங்க. மேப் போட்டப்பறம் சொல்கிறேன் எவ்வளோன்ட்டு. மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து அது எக்ஸிட் கிட்ட வரப்போகிறோம். ஸ்டார்டிங் நாங்கள் ஆக்சுவலாக 10 கிலோமீட்டர் சொன்ன 11 கிலோமீட்டரில் ஒரு 5-5.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மோசமான ரோடு, அதுக்கப்புறம் நல்ல ரோடாக இருக்குது. இதையும் கூட போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா இருந்துச்சு. வைப்ரேஷனில் இருக்குது, பேனிஸ் பாக்ஸ்லாம் கலந்து கீழே விழுந்து ரொம்ப தோணுது, அப்படி இருக்குது. அப்புறம் அங்கே ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 2 ஃபால்ஸ் பார்த்துல கூடவே அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஃபால்ஸ் சொல்லியிருந்தாங்க. நான் அதை நோட் பண்ண மறந்துட்டேன் சார். நெக்லஸ் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு பேர்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுவும் அதே பாயிண்டில் தான், மீன்ஸ் வந்து ஒரே பாயிண்டில் வேறு டேரெக்ஷனில் விழுந்து தெரியுமா, அந்த மாதிரி தான். அதுவும் நடந்து போகிறதா என்னன்னு தெரில, பார்க்கல. நான் இன்றைக்கி வந்து ஆல்ரெடி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தா பாடி வந்து ரொம்ப நடக்கவே இல்லை, இருந்தாலுமே ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது, போய் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி. இப்போ தான் வந்து கழுவுக்கு வந்து மேப் போட்டேன். 2.5 ஹவர் காட்டுது, 93 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ தூரம் போக தேவையில்லை, அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸாக ஓட்டணும். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திருவிழா மாதிரி நடக்குதுங்க. ஃபுல்லாக எல்லா வீட்டில் மாடை ஃபுல்லாக வந்துட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி மஞ்சள்லாம் பூசி கொலுசுலாம் போட்டு, அதாவது இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே மாடு இருக்குது மேக்ஸிமம். அந்த மாடை ஃபுல்லாக அவங்க வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. எல்லா மாடும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் அப்படி வந்து ரெடி பண்ணி தயாராகிட்டுறாங்க வெளியே போகிறதுக்கு, அதுன்றது தெரியுது. ஆஃப்தான் போர்டு தான் இருக்குது, வளைஞ்சு அப்பா 10 நாள் அந்த போர்டை தாங்க பார்த்துட்டு. எந்த ரோட்டில் போனாலும் அதுவும் ஒரே மாதிரி போர்டு, சாப்தான் அலர்ட். ஃபுல்லாக வளைஞ்சது, கையெல்லாம் வலியுதுங்க. ஃபுல்லாக வண்டி எடுத்து நான் 1.5 மணி நேரம் இருக்குது. 1 ஹவர் ஓட்டிடுவேன். 1 ஹவரில் கொஞ்சம் நேரம் கூட ஸ்ட்ரைட்டாக ஓட்டினேன்னு சொன்னால் டவுட்டு தான். அது ஹேர்பின் பெண்ட் மாதிரி அப்படி கிடையாது, ஃபுல்லாக வளைஞ்சு அப்படியே தான் போயிட்டுருக்கு. அதுவும் ஊருக்குள்ளே தான். ஒன்ஸ் அப்படியே லைட்டாக அப்போ ஏறுற மாதிரி இருக்கும், அப்படியே இறங்குற மாதிரி இருக்கும். இறங்குறேன்னா ஒரே இதில் வளைஞ்சு இறங்குறது, வளைஞ்சு ஏறுறது, இதே தான் பண்ணிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸாக ஏறினேன். இப்போ அடுத்து அப்படியே இறங்கிட்டு இருக்கீங்களே. ஊரில் அதே மாதிரி திருவிழா போல இருக்குங்க. இப்போ ஸ்பீக்கர் எத்தனை கிலோமீட்டருக்கு எங்கேயோ இருக்குதுங்க, சவுண்டு காது கிளியுது. பேஸு விநாயகர் சதுர்த்தி இன்னும் இருக்குது, நாள் ஒரு 5-6 நாள் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன் தெரில. லாரி மொத்தம் ஸ்பீக்கர் அடிக்கிறாங்க பாருங்க. நம்ம போக வேண்டியது ரைட்டில், லெஃப்டில் திருப்பி விட்டானுங்க. டிஜே பார்ட்டியா?
இப்போதான் இங்கே வந்தால் மறுபடியும் இங்கே அடுத்த ஸ்பீக்கரை போட்டிருக்காங்க. வெளியே விட்டுருவாங்களா? என்ன லாரி போஸ்டர்லாம் சாடிட்டு இருக்காங்க. சொன்னல இந்த மாடை வச்சு தாங்க பண்ணுறாங்க. மாடுக்கான திருவிழா போல ஏதோ. காது கிளியுது. ரூம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ வந்த 1 ஹவராகவே எங்கேயுமே ரூம் எடுக்கிற மாதிரி ஏரியா கூட இல்லைங்க. ஃபுல்லாக வந்து வில்லேஜ் ரோடு, ஏதாச்சும் 1-2 வீடு அந்த மாதிரி தான். திருவிழாவில் பார்த்து அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நான் எங்கே லாஸ்ட் ½ வீடு தேட போகிறது தெரியல. அதான் 2 நாளாக டெஸ்ட்டாக எடுத்துட்டோமா. சரி, அதான் இன்னைக்கு ப்ராப்பராக ரூம் எடுக்கணும் அப்படின்னு தான். செம காற்று. ரூம் எடுக்கணும் தான் பிளான். ஏன்னா கொஞ்சம் குளிக்கணும், ஃப்ரெஷ்அப் ஆகணும். ஹிந்தி வெறி கொண்டு இருப்பாங்க போல இருக்கு. பார்த்தா இங்கிலீஷில் ஒரு பேர் இல்லை. எல்லா ஊர்லேயும் பார்த்தா அவங்க லாங்குவேஜ் 60%, அது 40% ஆச்சு போச்சுன்னு இருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் மராத்தி, சாரி அவங்களுக்கு மராத்தி இருக்குங்கள. இங்கிலீஷில் ஏதாச்சும் ஒரு போர்டு ரீட் பண்ணலான்னா ஹோட்டல் ஸ்டே அப்படின்னு ஹோட்டல்னு கூட ஒரு வார்த்தை இல்லை. இன்னும் ½ தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச்சில் தான் ரூம் பார்த்தேன். ஆல்ரெடி ஆன்லைனில் நான் பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டது ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரெச்சில் தான். ஒட்டூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு, அதை தாண்டிட்டேன். அதுக்கு அடுத்து நான் ரூமே பார்த்த உடனே கால் பண்ணி கேட்டுருந்தேன். நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, அதில் ஃபோன் நம்பரே இல்லை ஆன்லைனில். ஸோ டேரெக்டாக பார்த்து தான் கேட்கணும் ஏதாச்சும். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரைட்டில் வந்து ஒரு ஹோட்டல் வந்து பார்த்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கேட்டேன். ரெண்டு எப்படி இந்த என்ன மாதிரி அமௌண்ட் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆள் சும்மா வெளியே கேட்டேன். ஆனால் 1000 ரூபா இருந்தாங்க. சரி ஓகேட்டு ஆப்போசிட்டாக போயிட்டு கேட்டேன். ஃபஸ்ட்டு 2000 சொன்னாங்க. அப்புறம் 1500, இது வீக் டேஸு கம்மி அது இதுன்னு பேசி எடுத்து ஃபைனலாக வந்து ஒரு 1100 ருபீஸ் பார்த்திங்கன்னா ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இதில் பேசிகிட்டு இருந்த கேப்பில் தான் அந்த வீடியோ எடுக்கல. வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஈரான ட்ரெஸ்லாம் எடுத்து காய போட்டு எடுத்துகிட்டு தூங்குறதுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன். காலைல பார்த்தீங்கன்னா கழுவு வாட்டர் ஃபால் செமையான ஒரு ட்ரெக்கிங் இருக்கா, அதுக்கு இப்போவே தூங்கணும் தான். ஸோ இன்றைக்கான எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெட்ரோலுக்கு வந்து 1550 ஆச்சுது. அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி போனோம்ல, அது வந்துட்டு ஒரு 30 + 20 50 ரூபா ஆச்சுது. அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 ருபீஸ் ஆச்சுது. நைட்டுக்கு மதியம் காலைல சேர்த்து 250 ருபீஸ் ஆச்சுது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான எக்ஸ்பென்ஸ். அவ்வளோதாச்சு தான், அவ்வளோதான். ஓகே, நம்ம டே 11 மறச்சுட்டு பார்க்கலாம். அந்த ஹோட்டல் எங்கே தங்கியிருக்கேன், ஏன்னா இந்த ஹோட்டல் தாண்டி நான் வந்து ஹோட்டல்ஸ் வந்து நிறைய இருக்குமான்றது தெரியலை. நாளைக்கு நான் பார்த்து சொல்கிறேன். நம்ம போகிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ½ hour ஆகுது. ஸ்டார்டிங்கில் உள்ள ஹோட்டல் இது. ஸோ இது என்ன பேர், எங்கே லொக்கேஷன் அப்படின்றத நான் நாளைக்கு வீடியோ சொல்கிறேன். பாய், see you.